ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்ளுவோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்ளுவோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே நாம் தேவனுடைய குணாதிசயங்களை பற்றி தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றிலிருந்து ஒரு அடுத்த 2 வாரங்களுக்கு அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட், அதாவது தேவனுடைய இயல்பு, தேவனுடைய பண்பு, தேவனுடைய குணம், அப்பேற்பட்ட காரியங்களை நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா த பர்சனல் குவாலிட்டி ஆர் த பர்சனல் கேரக்டர் ஆஃப் காட். இதில் இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆளை பற்றி கேட்குறோம் அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் ரொம்ப அன்பாக இருப்பாருங்க, தப்பு பண்ணால் பயங்கரமாக ஒரு கோவம் வரும், அப்புறம் கொஞ்சம் கருமி செலவு பண்ண மாட்டார் இப்படின்னு சொல்கிறோம்ல. ஒரு நபரை பற்றி சொல்லும் போது எப்படிப்பட்டவர் அப்படின்னு நிறைய காரியங்களை சொல்கிறோம். இப்போ டக்குன்னு உங்ககிட்ட தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே வாக்கியம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். எங்கள் தேவன் ரொம்ப அன்பான தேவன். உண்மைதான். ஆனால் அது மட்டுமா, எவ்வளவு குவாலிட்டிஸ் இதை மாதிரி இருக்குது. வேத வல்லுநர்கள் சொல்லும் பொழுது ஏறக்குறைய 33 காரியங்களை வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவன் எப்படிப்பட்டவர், அல்லது உங்ககிட்ட உங்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 33 காரியங்கள் நீங்கள் சொல்லலாம் வேதத்திலிருந்தே. ஸோ அந்த காரியங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தியானிக்க போகிறோம். எதுக்கு இதை தியானிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒன்று, நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவருங்கிற அறிவு அல்லது குறித்த அறிதல் நமக்கு இருந்தால் தான் தேவன் மேலே இருக்கிற பற்று, விசுவாசம் இன்னும் அதிகரிக்கும். 2வது, தேவனை பற்றிய தவறான உபதேசங்கள் எதுவும் உள்ளே வரும் பொழுதும் நம் ஆண்டவர் இப்படிப்பட்டவர் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லி புரியக்கூடிய ஒரு காரியம் நமக்கு இருந்தால் தான் அந்த மாதிரி காரியங்களை மறுக்க முடியும். இதன் அடிப்படையில் நம்ம தியானிக்க போகிறோம். சரி, இந்த 33 கேரக்டர் அப்படின்னு சொன்னல, இதில் சில கேரக்டர் எப்படின்னா டிரான்ஸ்ஃபரபிள். ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற நம்ம அப்பா மாதிரி அந்த சுபாவங்களை உடையவராக இருக்கக்கூடிய ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்குது. ஒரு சில கேரக்டர்ஸ் நான் டிரான்ஸ்ஃபரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது அவர் மாத்திரம்தான். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் சர்வ வியாபி, நானும் ஆண்டவருடைய பிள்ளைங்க, நானும் சர்வ வியாபி, நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி தான். அப்போ அதை மாதிரி ஒரு சில கேரக்டர் அது தேவனுக்கே உரிய பண்புகள். ஒரு சில பண்புகள் தேவனுடைய குணாதிசயங்களாய் அவைகள் இருக்கிறபடியினால அவர்களுடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த குணாதிசயம் இருக்க வேணும். இதுதான் நான் படிக்கிறதுனுடைய அடிப்படை காரியம். இதை தெரிவதற்கு மிக முக்கியமான இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், பல நேரங்களில் நம்ம ஜெபம் எப்படி ஆயிடுது அப்படின்னு சொன்னால், தேவனை பற்றி புரியாததுனாலேயே நம்மளுடைய ஜெபம் சில நேரத்தில் அது தவறுதலாக போயிடுது, அல்லது அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ரொம்ப வருத்தப்படுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் காய்கறி வெட்டிகிட்டு இருக்கிறீங்க, உங்கள் குழந்தை பக்கத்தில் எனக்கு இந்த கத்தி வேணும் அப்படின்னு சும்மா கேட்குது, அழுது கேட்குது, அடம்பிடிச்சு கேட்குது, தரையில் விழுந்து உருண்டு கேட்குது. கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஏன்? அந்த தாயினுடைய அந்த தகப்பனுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, இந்த கத்தியை பற்றிய அறிவு அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்குது. அதை பிள்ளைக்கு கொடுத்தா பிள்ளை தன்னை ஹார்ம் பண்ணிக்கும், தனக்கு ஒரு தீமையை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறத புரிஞ்சதுனால நீங்கள் கொடுக்கறதில்ல. இப்போ இந்த குழந்தைக்கு அது தெரியுமா அப்படின்னா தெரியவே தெரியாது. அது நினைக்குது நம்ம நல்லா அழுதாக கொடுத்துருவாங்க, நல்லா அடம் பிடிச்சா கொடுத்துருவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் எந்த ஒரு நல்ல தகப்பனும் ஒரு நல்ல தாயும் கண்டிப்பாக அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. ஆனால் இதே குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அதே காரியத்தை செய்யலை. ஏன்னா அதுக்கு இப்போ தன்னுடைய தாயையும் தகப்பனையும் பற்றி அறிந்து கொண்டது. அதே காரியம்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மெச்சூரிட்டி, முதிர்ச்சி எங்கே இருக்குன்னா, எவ்வளோ தூரம் நம்ம தேவனை பற்றி அறிந்து கொள்கிறோம் என்பதின் அடிப்படையில் தான். சரி, இப்போ இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு சில கள்ள உபதேசங்கள் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, தேவனுடைய ஏதேனும் ஒரு சுபாவத்தை மட்டும் தூக்கி பிடித்து இன்னொரு சுபாவத்தை அமுக்கி விடுவது, அல்லது அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஒன் கேரக்டர் ஆஃப் காட் எக்ஸால்ட்டிங் அதர் கேரக்டர் ஆஃப் காட். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு வச்சுடுங்களேன். சிலுவை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ, தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா, எவ்வளவு அன்பான தேவன் தெரியுமா. உண்மைதான், உங்கள் மேலே அன்பாக இருந்ததுனால தான் சிலுவை. ஆனால் உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா, அவ்வளோ அன்பான தேவன், உங்களையே அடிக்க விரும்பாத அந்த தேவன் ஏங்க சொந்த பிள்ளையை மட்டும் அடித்தார்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் அவருக்கு எதிரி, உங்களை அடிச்சிருக்கணும், உங்களை அடிக்கலை. அடிக்க வேண்டிய உங்களை அடிக்காமல் அடிக்க தேவையே இல்லாத அவருடைய குமாரனை ஏன் நொறுக்க சித்தமானார்? அப்படி வச்சுக்கலாமா? உங்கள் மேலே அன்பு காட்டின தேவன் அவர் சொந்த பிள்ளை மேலே அன்பே காட்டலைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? சிலுவை என்பது ஒரு பக்கம் தேவனுடைய அன்பின் வெளிப்பாடாக இருந்தாலும்
இன்னொரு பக்கம் தேவன் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி, பாவம் பாரா பரிசுத்தர், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்திற்கான விளைவுகள் தண்டனை அப்படிங்கிற அந்த நியாயமான தேவன் அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். ஏதாவது ஒரு கேரக்டர் மட்டும் எக்ஸால்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் அதர் கேரக்டர், இன்னொரு கேரக்டர் அமுக்கி பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு தவறான உபதேசத்துக்குள்ளே போகிற வாய்ப்பு இருக்குது. சரி, இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கிறோம், தொடர்ந்து படிப்போம். இன்றைக்கி ஒரு சில காரியத்தை சொல்கிற மாதிரில முதல்ல என்னுடைய இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ், எதற்காக இது குறித்து நான் பேசணும் அப்படின்னு ரொம்ப பாரப்படுறேன் அப்படின்னா, நம்ம தேவன் யாருங்கிறது நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் அவரை தேவனாக ட்ரீட் பண்ணுறோமாங்கிறதே நமக்கு தெரியும். ஒரு வேத வல்லுநர் சொல்லும்போது இப்படி சொல்கிறாரு, கிறிஸ்தவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா தேவனை தேவனாக பார்க்காததான். we don't see God as God but we treat God as if granted. அதாவது நம்ம இஷ்டத்துக்கு தேவனை ட்ரீட் பண்ணுறோம், அது தேவனை நம்ம தேவனாக பார்க்கறது இல்லை. அதுதான் ஒரு மிக முக்கியமான காரியம். சரி, முதல்ல God is infinite, அதுதான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். அதாவது எல்லை இல்லாத தேவன். எல்லையற்ற அப்படின்னா நமக்கு பாருங்கள் எல்லாத்தையுமே ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல. நம்மளால் இவ்வளோ தூரம் தான் ஓட முடியும், இவ்வளோ தூரம் தான் நடக்க முடியும், இவ்வளோ தான் சாப்பிட முடியும், இவ்வளோ நாள் தான் உழைக்க முடியும். இப்போ ஒரு வாலிப வயசில் இருக்கும்போது டக்குன்னு ஓடி போய் பஸ்ஸில் ஃபுட்போர்டில் ஏறுவீங்க. ஒரு 80 வயசில் ஓடி போய் ஃபுட்போர்டில் ஏற முடியுமா? ஏற முடியாது. அப்போ நமக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல. அப்படி நமக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, எல்லை இருக்குது. ஆனால் when it comes to God, infinite, எல்லையற்ற, அவருக்கு நேரமும் லிமிட் கிடையாது, காலமும் லிமிட் கிடையாது. அவர் எந்த நேரத்தினாலும், இன்னும் சொல்லப்போனால் பரப்பளவினாலும் பரப்பினாலும் ஸ்பேஸ்னாலையும் லிமிட் பண்ணப்படாதவர். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிற மாதிரிங்களேன். நேரம், இப்போ நம்ம டைம் எடுத்துக்கலாமே. இப்போ ஒரு கல்யாணம் முடியும்னு வச்சுடுங்க. ஒரு 25 வயசுலேருந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு 30 வயசில் கல்யாணம் முடியணும். ஒரு 55 வயசு வரைக்கும் முடியலன்னு வச்சுடுங்களேன், அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிரும். ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குல்ல. அந்த கல்யாணம் முடிஞ்சு ஒரு சில வருடங்களுக்குள்ள குழந்தை பிறக்கணும். கல்யாணம் முடிஞ்சு 40 வருஷம் ஆச்சு சார் அப்படின்னா அந்த காலம், அப்போ அந்த காலம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் பிளேஸ் எ வைட்டல் ரோல். ஆனால் when it comes to God, காட்னு வரும்பொழுது அவர் அந்த காலத்துக்கு அப்பாற்பட்டவர். எப்படின்னா இந்த காலத்துக்கு ஒரு வெளியில் இருக்கிறார். ரொம்ப சிம்பிள், வாசிக்கிறேன் பாருங்களேன். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதல் நாள் ஆயிற்று. இப்போ காலம்ங்கிறத நம்ம பொதுவாக நூற்றாண்டுகள், ஆண்டுகள், மாதங்கள், வாரங்கள், நாட்கள்னு ஆரம்பிக்கிறோம். ஆனால் இங்கே முதல் நாளைக்கு முன்னே அவர் இருக்கிறார். உங்களுக்கு புரியுதவங்க சொல்ல வருது, உலகத்தினுடைய 00 hours அப்போ அதுக்கு முன்னே ஆண்டவர் இருக்கிறார். அப்போ டைம் அவருக்கு வெளியில் இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன்னா, பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரே இன்னைக்குள்ளே செய்யலான்னா நீங்கள் எப்படி செய்ய முடியும், இந்த வாரத்துக்குள்ளே செய்யலான்னா எப்படி செய்ய முடியும், ஐயோ இப்போதைக்குள்ளே நடக்கலான்னா அது எப்போ நடக்கும், அது உங்களுக்கு பிரதர். பட் when it comes to God, அவர் நேரத்தையும் காலத்திற்கும் அப்பாற்பட்டவர். இதை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது தெரியுமா? இந்த லிமிட்டட் மைண்டை வச்சு அந்த அன்லிமிட்டட் காடை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. சரி, இப்படி சொல்கிறேன் பாருங்களேன். காட் இஸ் ஃபர்ஸ்ட் இன்ஃபைனைட் சொன்னல, அவர் எல்லையற்றவர். இன்னொன்று நித்தியமானவர். நித்தியமானவர்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு பர்த்டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்ல, சந்தோஷமாக கேக் வெட்டி கொண்டாடுவோம். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஒவ்வொரு பர்த்டே நீங்கள் கொண்டாடும் போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, சாவுக்கு ஒரு வருஷம் நெருக்கமாக வந்துட்டேன். அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பர்த்டே என்னென்னா, இன்னும் கல்லறை பக்கத்தில் வந்துட்டேன், கல்லறை பக்கத்தில் வந்துட்டேன்னு செலிப்ரேட் பண்ணுறது தான் பர்த்டே செலிப்ரேஷனு. அதைத்தான் நம்ம கேக் வெட்டியும் கொண்டாடுறோம். ஆனால் ஆண்டவரை பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இந்த லிமிட்டேஷனே கிடையாது. எட்டர்னல், நித்தியமான தேவன். வாசிக்கிறேன் பாருங்களேன். சங்கீதம் 92, நீரே அநாதியா என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். வெளிப்படுத்தல் 1:8, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய, இருந்தார், இருக்கிறாரு, இருப்பார் சார். அவர் எப்போதும் அப்படி நித்தியமாக இருக்கிறார். ஆபகுக் 1:12 சொல்லும் பொழுது, நீர் பூர்வ கால முதல் என் தேவனும். அப்படின்னா பூர்வ காலம் முதல், ஃப்ரம் தி ஓல்டன் டேஸ், ஃப்ரம் தி ஏன்ஷியன்ட் டேஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அன்னையில் இருந்து எப்போ வரைக்கும் தெரியாது, நித்தியமாக அவர் தான் தேவன். நெகேமியா 9வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா அநாதியா என்றென்றைக்கும் இருக்கிற அப்படின்னு இருக்கு. எரேமியா 10:10 சொல்லும் பொழுது அவர் நித்திய ராஜா. இதனால் என்ன, அவர் நித்தியமாக இருக்கிறதுனால அவருடைய சுபாவங்களும் நித்தியமாக இருக்கும். சரி, இப்போ முடிக்கும் போது உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லி முடிக்கட்டுமா? காட் இஸ் ஆல்வேஸ் தேர். அதாவது உபாகம் 33:27 பார்த்தீங்க அப்படின்னா, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அதாவது உங்கள் அடைக்கலமான தேவன், உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிற தேவன், எப்போதும் அவைலபிளாக இருக்கிற தேவன்.
அல்லது எந்த நேரமாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த இடமா இருந்தாலும் இருக்கிறாரு. மார்த்தா ஒரி பண்ணாங்க, ஐயோ இறந்து இத்தனை நாள் ஆயிடுச்சு, 4 நாள் ஆயிடுச்சு, நாருமே நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னா, அவர் எப்பா நான் காலத்துக்கு அப்பாற்பட்டவன்ப்பா அப்படின்னாரு. காணா ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம் காலி ஆகிடுச்சுன்னா, என் நேரம் இன்னும் வரல, நேரம் வந்தால் எல்லாம் சரியாக நடக்கும்னு சொன்னார். நாயின் ஒரு விதவை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அம்மா ஏறக்குறைய கல்றத்தோடது கூட்டு வந்துருச்சு. அவர் கல்றத்தோடது கூட்டு வர, பாடி வர, இவர் ஊருக்குள்ளே என்ட்ரா ஆன் டைம். ஒருவேளை சில காரியங்கள் வாழ்க்கையில் தாமதமாக இல்லை நடக்காத மாதிரி இருந்தால், ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், மை காட் இஸ் இன்ஃபைனைட் காட், எட்டர்னல் காட். எல்லை அல்லாத தேவன், நித்தியமான தேவன். இந்த காலமும் நேரமும் அவரை கட்டுப்படுத்தவே முடியாது. உங்களோட ஆத்மாவை கொஞ்சம் அமைதலாக இருக்க சொல்லுங்கள். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன் பாருங்களேன். சங்கீதம் 94, 1000 வருஷம் நேற்று கழிந்த ராஜாமம் போல இருக்குமா. எபிரேயர் 7:24 சொல்லும் பொழுது, இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே, எப்போதும் உயிரோடு இருக்கிறவரானபடியினாலே. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த தேவன் நித்தியமான தேவன், இந்த தேவன் எல்லையில்லாத தேவன். இந்த தேவனை நேரமோ காலமோ இடமோ கட்டுப்படுத்தவே முடியாது. உங்களோட சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இவரால் இப்பொழுதும் செயலாற்ற முடியும். அப்பேற்பட்ட தேவனை சேவிக்கிற ஜனமாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எல்லை இல்லாதவர், நீர் நித்திய பிதா ஆண்டவரே, நித்தியமான தேவனாய் இருக்கிறீர். நீர் எப்போதும் இருக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், அது எந்த நேரமாக இருந்தாலும், அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், நீங்கள் எங்களுக்காக இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுதான் எங்களுக்கு இருக்க ஒரே நம்பிக்கை. உம்மை குறித்து இன்னும் அறிந்து கொள்ளவும், உம்முடைய எல்லையற்ற தன்மையையும், உம்முடைய நித்திய தன்மையையும், எப்போதும் அவைலபிளாக இருக்கிற அந்த குணாதிசயத்தையும் நாங்கள் புரிந்து எங்கள் விசுவாசத்திலே பலப்பட எங்களுக்கு கிருபை புரிந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.